ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான். அதாவது டேஷ்போர்டு நம்ம மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் வீடியோக்காக நான் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட ஐஃபோன் இருக்குது. ஐஃபோனில் தான் நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் தேவை. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இனிஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து அனலாகில் இருக்குது. நமக்கு வந்து டிஜிட்டல் வேணும். டிஜிட்டல் இருந்தால் தான் இந்த நம்ம குட்டியாக தெரிகிற ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து இங்கே கிடைக்கும். நம்ம மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் ஐஃபோன் வச்சுருக்கிறதுனால ஐஃபோனில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு ஆப்பை இதில் போய்ட்டு ஜஸ்ட் கெட்டுன்னு கொடுக்குறேன். ஃபேஸ் ஐடி தான். இது ஒரு 221 MB வரும். 221 MB. நமக்கு ஐஃபோன் தட் மீன்ஸ் ஒய்ஃபைல இருக்குன்னா நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் அப்படியே பண்ணிடலாம். இன்ஸ்டால் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் காட்டுது. இப்போ ஆக்சுவலாக ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோ அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிட்ருக்கோம். அதில் கொஞ்சம் ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு. மோட்டார் சைக்கிள் டேப் கிளிக் பண்ணால் டூ யூ ஓன் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்? எஸ். சேஸ் நம்பரு. நம்ம சேஸ் நம்பரை என்டர் பண்ணணும். A few moments later. நீங்கள் ஜென்ரலாக வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி சொல்கிறது, உங்களோட கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு தட் மீன்ஸ் உங்களுக்கு உங்களோட மொபைலில் வந்து உங்களோட ஆர்சி எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி டிவைஸ் காட்டும். டிவைஸில் வந்து ஆட் நியூ டிவைஸ்ன்னு கொடுத்து ட்ரிப் டேஷ் ட்ரிப் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 ஆப்ஷன் காட்டும். நம்மளது ட்ரிப் டேஷு. கேமரா அலோவ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு இது காட்டும். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RE அப்படின்றது ஒன்று காட்டும். இங்கே ஆரின்னு ஒன்று காட்டுது இல்லையா? அந்த ஆரின்னு ஒன்று காட்டும். அந்த இதுக்கு தான் வந்து நாம் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது. ஜாய்ஸ்டிக் வந்து நான் சொன்னேன்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி காட்டுறேன். இந்த ஜாய்ஸ்டிக்கை இங்கே இருக்க ஜாய்ஸ்டிக்கை இப்படி ரைட் சைடில் நல்லா புஷ் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து ஒரு இது காட்டும், ஒரு நம்பர் மாதிரி ஒன்று காட்டும். இதுதான் வந்து நமக்கான இப்போதைக்கு தேவையானது. இதுக்கு வந்து நம்ம கேமராலேயே இந்த மாதிரி இது பண்ணால் ஆட்டோமேட்டிக் கேப்சர் ஆகிடும். கனெக்ட் யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆக கேட்கும். அண்ட் கனெக்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனோடனே யூ ஆர் நவ் கனெக்டட் டு யுவர் மோட்டார் சைக்கிள். யுவர் கனெக்டட் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது டிஸ்பிளேயில் காமிச்சிடும். இதில் வந்து என்னென்ன சிங்க் ஆகுது, செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸு சிங்கிங் இன் ஆப்பு எல்லாமே சிங்காக இருக்குது. கனெக்டடுன்னு காட்டும். இப்போ போயிட்டு இஃப் இன் கேஸ் நம்மளோட ரூட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க. கெட் டைரக்ஷன், ஸ்டார்ட் நேவிகேஷன். இந்த மாதிரி அலர்ட் கேட்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ராயல் என்ஃபீல்டில் இருக்கிறது ஆல்வேஸ்ன்றது கொடுக்கணும். ராயல் என்ஃபீல்டு போய்ட்டு இதில் ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ரைவேட் ஆக்சஸ் என்னென்ன ஆக்சஸ்லாம் இருக்கும் கொடுத்துட்டு போய்ட்டு ஸ்டார்ட் நேவிகேஷன். உங்களுக்கு மேப் வந்துடும். மேப் ப்ரெசென்ட் ஆகிடும். ஜஸ்ட் சிம்பிள் தான். பட் மேட்ரு என்னென்னா நமக்கு டிஸ்பிளே ஆன்லேயே தான் இருக்கும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நேவிகேஷன் போயிடும். நேவிகேஷன் அப்படின்ற மாதிரி மாறிடும். நான் திருப்பி அன்லாக் பண்ணால் தான் வருது. இப்படி ஒரு கேவலமான இதை வந்து நான் இதுக்கு பார்த்ததே இல்லை. பட் இட்ஸ் ஃபைன். ஒன் ஆஃப் அனோயிங் திங்னா இதுதான். நான் சவுண்டு எல்லாத்தையும் நான் வந்து இங்கே இது பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பேட்ரி பேக்கப் இப்போ என்னோடய ஃபோனில் எவ்வளோ பேட்ரி இருக்குது இது எல்லாமே காட்டும். அண்டு நம்மளோட ஜாய்ஸ்டிக்கு
ஸோ ஜாய்ஸ்டிக் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் அமுக்க ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஜூம் அவுட். ஸோ இந்த அளவுக்கு வரைக்கும் ஜூம் அவுட் போகும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதில் பக்கத்தில் இருக்கனால எனக்கு இந்த லொக்கேஷன் காட்டுது. ஸோ ஃபோன் பேட்டரி இஸ் லோ, ஃபுல் மேப் டு பி டிபிடி. சரி, கன்ஃபார்ம் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இதில் நம்ம சேம் அந்த ட்ரிப்பு, ஸ்டோர் வார்னிங்கு இதெல்லாமே இருக்கும். ஸோ ப்ளஸ் மியூசிக் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். ஸோ லேட்டஸ்ட்டாக கேட்ட மியூசிக்கு. ஆக்சுவலி மியூசிக் கேட்குது நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மியூசிக் கண்ட்ரோல்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறது, ப்ரீவியஸ் கொடுக்குறது, வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு அண்டு சென்டர் பட்டன். ஜாய்ஸ்டிக்கில் சென்டர் பட்டன் நமக்குன்னா நெக்ஸ்ட்டு சாங், தட் மீன்ஸ் ப்ளே அண்ட் பாஸ். ஸோ அது எல்லாமே வருது. ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் பேக் போனோன்னா நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோம் இருக்குல்ல, இது அமுட்டிங்கன்னா அப்படியே பேக் வந்துடும். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் ஸோ இதில் வந்து ஸோ இங்கேயும் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி பேக் அமுக்கி மியூசிக்கு, நேவிகேஷன், சென்டர் பட்டன். ஸோ எங்கே நேவிகேஷன் விட்டோமோ அதே இடத்துல நேவிகேஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இவ்வளோ தான் டேஷ்போர்டு. ஸோ இது வந்து இன்னும் ஃபோன் கால் வந்துச்சுன்னா எப்படி அட்டன் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ மேபி சிம்பிள் விஷயந்தான். ஸோ அது நம்ம செக் பண்ணலாம் ஆப்ஷனுங்க. ஸோ இப்போ நேவிகேஷனில் இருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுறேன் நம்பருக்கு. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்கமிங் கால்னு வருது, பட் யாருன்னு வரல. ஸோ கால் அட்டன் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டனும் ஆகலை. ஸோ இன்கமிங் கால்னு தான் வருது. ஸோ நேம் அந்த மாதிரி இது வரல. ஸோ மேபி அதுக்கு எதாவது செட்டிங்ஸ் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் டேஷ்போர்டுன்றது இவ்வளோ தான். ஸோ நம்ம பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கனெக்டிவிட்டி மட்டும்தான். ஸோ கனெக்டிவிட்டிக்கு நம்ம வந்து ரைட்டில் புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கான ஒரு நம்பர் வரும். ஸோ அதை வச்சு நம்ம மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுவுமே வந்து அப்படியே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக ஜென்ரலான இருக்கிறது. ஸோ அது போக மியூசிக் கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் பர்பஸ். மேபி நான் ஆண்ட்ராய்ட் ட்ரை பண்ணுறேன், இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணி ஆண்ட்ராய்ட் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதில் இன்னொரு டிவைஸும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னும் ராயல் என்ஃபீல்டுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு இது இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அடுத்ததாக முக்கியமாக மைலேஜ் டெஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக என்னோடய ஃபுல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நான் ட்ரை பண்ணி எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத நான் வந்து வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சண்டே வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேச்சு மோட்டர்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்னும் வண்டியெல்லாம் பிரித்து மேய வேண்டிய வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.